எப்பொழுதுமே நம்ம எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காரும் பொழுது பாருங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் கூட ஏதாவது பேசுவீங்களா, எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து வருமா என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்லுவேன், ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை மூலமாக உங்களோடு பேசுவார். வசனத்தை திறந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9 24 வசனம். யாராவது ஒருவர் மைக்கில் வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் கேளுங்க. எல்லாரும் உங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். 1 கொரிந்தியர் 9 24 வசனம். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்பீங்களா? பக்கம் 235. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஒரு பந்தய சாலை என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ரன்னிங் ரேஸ். ஒருத்தருக்கு தான் தெரியுதா? எல்லாருக்கும் தெரியும்ல பந்தய சாலை என்றால் என்ன? ரன்னிங் ரேஸ். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாரும் ரன்னிங் ரேஸில் எத்தனை பேர் சின்ன வயசில் கலந்து கொண்டு இருந்திருக்கீங்க? ஸ்கூலில் எல்லாரும் நம்ம அந்த போட்டியில் கலந்துருப்போம். எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுப்பாங்களா? இல்லை. யார் முதல்ல வராங்க, யார் அதில் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பந்தய பொருளை, அந்த ப்ரைஸை கொடுப்பாங்க, அந்த கோப்பையை கொடுப்பாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் பந்தயத்தை ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் உங்களோட ஓட்டத்தில், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு, எனக்கு ஒரு ஓட்டம் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்கு, தங்கச்சிமார் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்கு, இன்னும் அங்கிள் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆன்டி வந்திருக்கிறாங்க, அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க ஓட்டம் இருக்கிறது. என்னை எடுத்துக்கொண்டால் எனக்கு ஊழிய பாதையில் ஓட்டம் இருக்கு, குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஓட்டம் இருக்கு, என்னுடைய மகனை கவனிக்கிற ஒரு ஓட்டம் இருக்கிறது. அதே போல சகோதரிகளுக்கு, சகோதரனுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு ஓட்டம் இருக்கிறது. நான் நல்லா படிக்கணும், நல்லா படித்து முடித்து நான் வேலைக்கு போகணும், நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும், நல்ல ஒரு வேலையில் நான் அமர்த்தப்படணும், நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது? நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். யாருக்குமே ஆசை இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதே பார்க்கும் பொழுது எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? தானியேலின் காரியம், சகோதரி ஜெபம் நடத்தும் போது சொன்னாங்க இல்லையா, தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. வாய்களை திறந்து சொல்லுங்களேன், தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னு சொன்னது போல உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேரை பார்த்து பேரை சொல்லி, என்னுடைய பேர் ட்ரினிட்டா, ட்ரினிட்டாவின் காரியம் ஜெயமா இருந்தது. உங்கள் பேர் சொல்லுங்களேன் சகோதரி. எஸ்தருடைய காரியம் ஜெயமா இருந்தது அப்படின்னு ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க உங்க பேரை யோசித்து பாருங்களேன். என்னுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா உண்மையிலே நம்ம காரியங்கள்லாம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? இன்றைக்கு எப்பவுமே வாலிபர்கள் எப்படி தெரியுமா? இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும், இன்னைக்கு நான் நல்லா சாப்பிடணும், இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும், இன்னைக்கு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், இதுதான் நமக்கு முக்கியமா இருக்குதே தவிர நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? பிரசங்கில் ஒரு அருமையான வசனம் இருக்கு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. ஒரு முடிவு ரொம்ப முக்கியமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 10 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு இமேஜினேஷனுக்குள்ள இப்போ போங்க. 10 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த நிலையிலேயே நீங்க இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையிலேயே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் என்ன இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இன்றைக்கு போட்டிருந்த உடையையோ, இன்றைக்கு நீங்கள் வைத்திருந்த மொபைலையோ, இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்கிற வாட்சையோ யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஆனால் 10 வருஷம் கழிச்சு உங்கள் வாழ்க்கை எப்படியாய் மாறப்போகிறது என்பது இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவில் இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கு பரிசு கிடைக்கும்? ஓடுனாதான் பரிசு, பிரயாசப்பட்டாதான் பலன். இன்றைக்கு பிரயாசமே படமாட்டேன்,
மாட்டேன், நான் பந்தய சாலையில் ஓடவே மாட்டேன், ஆனால் எனக்கு பரிசு வேணும், எனக்கு உயர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா உங்களோட முடிவு பரிதாபமாயும் போய்விடும். பவுல் ஒரு வசனத்தில் 2 தீமோத்தேயு 4:7 இப்படியாக சொல்லுகிறார். எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான வசனம், அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டம். அவர் ஒரு ஓட்டத்தை ஓடுகிறார். அது என்ன ஓட்டம்? நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன் என்று ஒரு என்ன சொல்றது, ஒரு விக்டோரியஸ் ரன், ஒரு விக்டோரியஸ் ரேஸை, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தார் இந்த பவுல். ஆனால் அதே பவுல் பிலிப்பியரில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். பிலிப்பியர் 2:14 வாசிங்களேன். பிலிப்பியர் 2:14, பக்கம் 271. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். இங்க ஒரு ஓட்டத்தை பவுல் சொல்லுகிறார். என்ன ஓட்டம் சொல்லுங்களேன்? பைபிளை திறந்து பார்த்தீங்களா? பாருங்க, பைபிளை திறந்து பார்த்து இங்க என்ன ஓட்டம் சொல்றாங்க பாருங்க. வீணான ஓட்டம், ஒன்றத்துக்கும் பிரயோஜனமில்லாத ஓட்டம். இன்றைக்கு நிறைய ஓட்டம் அப்படி தான் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். ஒரு பிரயோஜனம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் போகிற ஓட்டம், தூங்கி தூங்கி நாட்களெல்லாம் கழித்து போடுகிற ஓட்டம், பிரயாசமே படாமல் இருக்கிற ஓட்டம். அப்படிப்பட்ட ஓட்டம் ஓடுகிறவர்களாய் அல்ல, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இத்தனை நாட்களை நீங்கள் வீணடிச்சிருக்கலாம். உங்களுடைய நீங்கள் பட வேண்டிய அளவுக்கு நீங்கள் பிரயாசப்படாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் படிக்க வேண்டிய அளவுக்கு படிக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். உங்கள் ஓட்டத்தில் ஒரு நன்மையும் நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பெறத்தக்கதாய் ஓடுவீர்கள், ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பரிசை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்ம ஓட்டத்தை தடுக்கிறது உண்டு. ஆனால் எபிரேயர் 12 வாசிக்கலாமா? எபிரேயர் 12:1 நம்ம பார்க்கும் பொழுது வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் வசனத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க வேதத்தை திறந்து பாருங்க. அந்த வேதத்தை திறந்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி உங்கள் முழு சிந்தையும் அதில் போட்டு நீங்கள் அதை வாசிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம். ஆண்டவரே, நான் எப்படி ஓடணும், நான் பெறத்தக்கதாய் ஓடணும் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரு விக்டோரியஸ் எண்டிங். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஃபியூச்சர், நம்முடைய எதிர்காலம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கணும், ரொம்ப பிரைட்டாக இருக்கணும், ரொம்ப பிரகாசம் இருக்கணும், எல்லாரும் என்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அந்த நோக்கி ஓடுகிற பயணம் எப்படியா இருக்கணும்? இன்றைக்கு நம்ம வாலிபர்களாய் நம்ம கூடி வந்திருக்கிறோம், சகோதரிகளாய் கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை நான் வயதானவள், நான் ஓட்டத்தை முடிக்க போகிறேன், நான் என் ஓட்டம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது, உங்களுக்கான ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டத்தில் நம்ம இதுவரைக்கும் ஓடின ஓட்டம் அதை விட்டுருங்க. ஆனால் இதற்கு மேலே நம்ம ஓட போகிற ஓட்டம் அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், அது அர்த்தமுள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. இங்கே நம்ம ஒரு ஓட்டத்தை நம்ம பார்க்கலாம். இந்த 3 நபருடைய ஓட்டத்தை நான் உங்களுக்கு இந்த வேதாகமத்திலிருந்து காட்ட போகிறேன். முதலாவது ஆதியாகமம் 39 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 39 10, 11, 12 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். நான் ஒரு நீண்ட பிரசங்கத்தை பண்ணி உங்களை போர் அடிக்க விரும்பலை. வேகமாக ஒரு 3 ஓட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம்
நாளாகமம் 39ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். எல்லாரும் வேதத்தை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேதத்தை கொண்டு வந்தவங்க என்ன பார்க்காதீங்க, உங்க வேதத்தை திறந்து பாருங்க. வாசிக்கலாம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடன் இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அடுத்த வசனம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். இங்க யோசேப்போட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்கள், இந்த சம்பவம் எல்லாம் நம்ம சிறிய வயதிலிருந்தே நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். இங்கே ஒரு ஓட்டத்தை பார்க்கிறோம். யோசேப்போடைய ஒரு ஓட்டத்தை நம்ம பார்க்கிறோம். யோசேப்பிடத்துல அந்த நபர், அந்த போர்த்திபாருடைய மனைவி நித்தம் வந்து ஒரு டெம்டேஷனை, ஒரு பாவத்துக்குள்ள அவங்கள இழுக்கிறாங்க பாருங்க. யோசேப்போட நித்தம் அவள் பேசியும் அவன் சம்மதிக்கவில்லை. ஆனா ஒரு நாள் யாருமே இல்லாத இருக்கும் பொழுது என்னோட சயனி, என்னோட சேர்ந்து பாவத்துக்குள்ளாக நீ வா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த யோசேப்பு செய்த காரியத்தை பாருங்க. அவன் அந்த வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு ஓடி போனான். இன்றைக்கு இந்த சாத்தான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லலாம், டெய்லி எனக்கு இது ஒரு போராட்டமா இருக்கு, டெய்லி இந்த நபர் என்னிடத்துல பேசி என்னை பாவத்துக்குள்ளாக்குறாங்க, டெய்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேசி என்னோட வா இந்த தவறான பழக்க வழக்கத்துல நீயும் சேர்ந்து கொள் என்று ஒருவேளை டெய்லி உங்களை இந்த யோசேப்பை போல நித்தம் உங்களை ஒரு வேளை இந்த பாவத்துக்குள்ளாக பிசாசு மனிதர்கள் மூலமாக இல்லை சில காரியங்கள் மூலமாக உங்களை பாவத்துக்குள்ளாக இழுத்து கொண்டு இருக்கலாம். இங்கே யோசேப்பு செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்பேஸ் கூட கொடுக்கல, ஒரு செகண்ட் கூட அங்கே நிற்கலை. அங்கே சாத்தான் வருகிறான், சாத்தான் இந்த சகோதரி மூலமாக பாவத்துக்குள்ளாக என்னை உள்ள இழுக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே யோசேப்பு என்ன செய்கிறார்? தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடி போகிறார். ஆனா ஏவாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, ஏவாள் என்ற சகோதரி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சர்ப்பத்தோடு நின்று பேசி உறவாடி அங்க இடம் கொடுத்ததுனால பாருங்க, அவங்க வாழ்க்கையில பாவம் நுழைந்தது. அந்த பாவத்தினால ஆசீர்வாதங்கள், அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை வைத்திருந்தார், அழகான ஒரு ஃபியூச்சரை ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்தார். நீங்க இங்க இருந்து பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள், உங்களுக்கு தான் எல்லாமே என்று சொல்லி ஆண்டவர் அவங்கள ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருந்தார். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க பாருங்க. நின்று சும்மா 2 வார்த்தை தான் பேசினாங்க. பெருசா ஒன்றும் பெருசா நீ எங்க வீட்டுக்கு வா, என் கூட உட்காரு, நம்ம அங்க போகலாம் இங்க போகலாம் அப்படிலாம் இல்லை. 2 வார்த்தை பேசினது தான் பிசாசு என்ன செய்தான்? அவங்க வாழ்க்கையே சீரழிச்சு விட்டான். நீங்க தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஏவாளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், நீங்கள் அந்த வசனங்கள்லாம் நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது வாசிப்பீர்கள், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சிரிப்பு தான் பெண்கள், ஒரு சின்ன பார்வை தான் போதும், நீங்கள் இடம் கொடுத்து விடுறீங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. பிசாசு ஒருவேளை டெய்லி நீங்கள் போகிற ஸ்கூல்லையோ நீங்கள் போகிற காலேஜ்லேயோ டெய்லி எனக்கு இது ஒரு போராட்டமாக இருக்குது நீங்கள் சொல்றீங்களா? இன்னைக்கு யோசேப்பு என்ன ஓட்டத்தை ஓடினார் பாருங்க. அங்க இருந்து அவர் அந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன், அந்த இடத்துல கூட நான் ஒரு நிமிஷம் நிற்க மாட்டேன், என்னுடைய துணி கூட எனக்கு தேவையில்லை, நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். அப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர்களாக இருக்கும் பொழுது யோசேப்புடைய முடிவு உங்களுக்கு எல்லாருக்கும்
தெரியும்ல, அடிமையாய் வந்தவன், ஒன்றுமில்லாமல் வந்தவன், ஆனால் அந்த இடத்துக்கே அவனை அதிபதியாய் உயர்த்தினார். அவனை ஓட்டம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அந்த ராஜ்யபாரத்தை அடைவதற்கு முன்பாக ஓடின ஓட்டம் பாருங்க. அந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதை. அந்த பிசாசு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த அந்த சகோதரியை எதிர்த்து நிற்பது, அந்த பாவத்தை எதிர்ப்பு நிற்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அவர் செய்தார். அதனுடைய விளைவுகளை, அந்த எதிர்த்து நின்றதன் விளைவுகளையும் அவர் சந்தித்தார். அவங்கள ஜெயிலில் போட்டாங்க, தவறான குற்றச்சாட்டு. ஆனால் எதிலும் அவர் தோற்று போகலை. ஹல்லேலூயா. அவருடைய முடிவு ஜெயமா இருந்தது. இன்னைக்கு நீங்க ஒரு வேளை சொல்லலாம், எனக்கு இது டெய்லி ஒரு போராட்டமா இருக்கிறது, இந்த படத்தை எனக்கு பார்க்காம இருக்க முடியல, இந்த நபரோட பேசாம இருக்க முடியல, எனக்கு டெய்லி இது ஒரு போராட்டமா இருக்கு, இது எனக்கு தப்புன்னு தெரியுது, ஆனாலும் என்னால இதை மேற்கொள்ள முடியலன்னு சொல்றீங்களா? அந்த இடத்திலிருந்து நீங்கள் ஓடி விடுங்க. ஹல்லேலூயா. அந்த நபர் வருகிறார் என்றால் அந்த இடத்துக்கு நீங்க போக கூடாது. அந்த ஃப்ரெண்ட் வருகிறான் என்றால் நீங்க அந்த இடத்துக்கு போகிறத தவிர்த்து விடுங்க. அந்த பக்கத்துல அந்த ஆள் நிற்கிறார் என்றால் அந்த பக்கம் உங்க பார்வை போக கூடாது. ஹல்லேலூயா. இப்படி நீங்க உங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது பாருங்க, நிச்சயமாக அந்த ஓட்டம் ஜெயமா இருக்கும். அப்போ இங்க இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது யோசேப்புடைய ஒரு பாஸோட வைஃப், அவங்க கிட்ட நம்ம பகைச்சு கொண்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? ஐயோ, இந்த சகோதரி கிட்டதெல்லாம் நம்ம வேலை பார்க்கிறோம், இவங்களை நம்ம பகைச்சிக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டமாயிருமே. அப்படியெல்லாம் யோசிக்கல. என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய கர்த்தர் எனக்கு விதித்த காரியங்கள், என்னுடைய பரிசுத்த ஜீவித்தை நான் காத்துக்கொள்ளணும். எப்படி அவரால் காத்துக்கொள்ள முடிஞ்சது? அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எதனால அவரால் அந்த பிசாசை எதிர்த்து நிற்க முடிந்தது? எதனால நம்மளால எதிர்த்து நிற்க முடியல? அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால பாருங்க, அவரால் அந்த பிசாசை, அந்த காரியத்தை எதிர்த்து நிற்க முடிந்தது. இன்றைக்கு நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? சிம்சோன் பாருங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், ஒரு நியாயாதிபதி. ஆனால் அவர் என்ன செய்தார்? என் பார்வைக்கு இனிமையானவள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காரியம் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்ததுனால பாருங்க, அவளுடைய வாழ்க்கை ரொம்ப முடிவு பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபம். அவள் எல்லாவற்றையும், கண் பார்வை இழந்தார், தன் பலத்தை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து முடிவு அவருக்கு நல்லா இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்ம இஷ்டம் போல வாழணும், ஏன் இஷ்டத்துக்கு வாழணும், நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை, நான் யாருக்கும் கீழ்ப்படிய தேவையில்லை, நான் சம்பாதிக்கிறேன், என்னோட பணம், என்னோட வாழ்க்கை, என்னோட சாய்ஸ் அப்படி நீங்கள் இன்றைக்கு வாழ்வீர்கள் ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியும், அந்த முடிவு ஒரு சம்பூர்ணமாக இருக்காது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் எப்படி வாழணும், நான் என்ன ட்ரெஸ் போடணும், இன்றைக்கி நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் கூட பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கையில், நம்முடைய பார்வையில், நான் சொன்னேன் இல்லையா சகோதரிகள், நீங்கள் ஒரு சின்ன பார்வை நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா போதும், பிசாசு நுழைந்திருவான். பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால யோசேப்பால எல்லா டெம்டேஷத்தையும், எல்லா பாவத்தையும் அவரால் மேற்கொள்ள முடிந்தது. இளைய குமாரனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன். இந்த காரியம் எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 15:13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனதுனால, தகப்பனை விட்டு
விட்டு தூரமாய் போனதுனால அங்க என்ன வருகிறது? ஒரு துன்மார்க்கமான ஜீவியம் வருகிறது. அந்த துன்மார்க்கமான ஜீவியத்தின் நிமித்தம் தன்னுடைய ஆசையெல்லாம் போயிடுது, வாழ்க்கையே அழிந்து போயிடுறது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்போது இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை, நம்முடைய ஆண்டவராகிய தகப்பனை நம்ம விட்டு நம்ம போகும் பொழுது, இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனான். தகப்பனுடைய பாதுகாப்பு, தகப்பனுடைய அந்த வீடு, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு என் இஷ்டம், என்னோட லைஃப், என்னுடைய காசு, நான் ஜாலியாக இருக்க போகிறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தூரமாய் போனான். எல்லாவற்றையும் இழந்து போனான். துன்மார்க்கமான ஜீவியம் முதல்ல வந்தது. அந்த ஜீவியத்தின் விளைவாக ஆஸ்திகள் எல்லாம் போயிருச்சு. கடைசியில் ஒரு பன்றியோடைய சாப்பாடை கூட சாப்பிட்றதுக்கு வழியில்லாத ஒரு நிலை. ஆனால் அதே இளைய குமாரன் சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். ஹல்லேலூயா. அவன் எழுந்து தகப்பனிடத்திற்கு போனான். அவனை இழந்த எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து, அவனை இழந்த எல்லா வாழ்க்கையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், இழந்து போன எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களை, யோசேப்பு எதிர்த்து நின்றான் என்றால் முதலாவது அவன் இடம் கொடுக்கல, பிசாசோடு பேசவில்லை. பிசாசுக்கு ஒரு நிமிஷம் கூட அவன் வாழ்க்கையில பேசுவதற்கோ கிரியை செய்யறதுக்கோ இடம் கொடுக்கல. ரெண்டாவது அவன் கர்த்தரோடு இருந்தான். ஏவாள் பாருங்க, தன்னுடைய கணவனை விட்டு தூரம் போனாங்க. அந்த ஆவியானவரோட பிரசன்னத்தை விட்டு அவங்க தூரம் போனாங்க. தீனாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாள். அந்த சகோதரி என்ன செய்தாங்க தெரியுமா? அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க, நான் போய் இந்த தேசத்து பெண்களை போய் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க. பாருங்க, அந்த ஓட்டத்தில் பாருங்க அவங்க வாழ்க்கையே அழிஞ்சு போயிருச்சு. தேவையில்லாத நபர்கள் வாழ்க்கையில் வந்து அங்கே அவங்களோட வாழ்க்கையை, பரிசுத்தத்தை கெடுத்து விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்தில் நம்ம பிசாசுக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், நான் எப்படி வேணா வாழலாம், அப்படி அல்ல. அப்படி யாருன்னா பாருங்களேன், இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன்னு சொன்னா நிச்சயமா வெற்றி பெறவே முடியாது. ஆனா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க, ஆண்டவரே நான் எந்த பாதையில் செல்லணும், பிசாசு வருகிறான் என்று ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் பேசி, ஆண்டவரோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார், இது எனக்கு தேவையில்லாத காரியம், இந்த நபர் என் வாழ்க்கையில் வந்தால் என் வாழ்க்கை சீரழிஞ்சிரும். எப்படி பாருங்கள், ஒரு செடியை நம்ம எல்லாரும் வீட்டில் வளர்ப்போம். நம்ம செடியை ஒரு ரோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோஜா பூ செடியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்த்து பாருங்கள். 10 நாள் கழித்து பக்கத்தில் ஒரு புல் முளைக்கும், இன்னொரு செடி அந்த செடியோடு சேர்ந்து வளரும். அந்த செடியெல்லாம் நம்ம அப்படியே விட்டுருவோமா? இல்லை, என்ன பண்ணுவோம், அந்த பிடுங்கி எரிஞ்சிருவோம். ஏன்னா அந்த ரோஜா செடியோடைய ஊட்டச்சத்து, தண்ணீர் எல்லாவற்றையும் இந்த களைகள் எல்லாம் என்ன பண்ணிடும், கெடுத்துரும், எல்லாவற்றையும் எடுத்துரும். அந்த செடி நல்லா வளர விடாதபடிக்கு இந்த தேவையற்ற களைகள், புல், அந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன பண்ணும், அதை தடுத்து விட்டுரும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற களைகள் என்னென்ன காரியங்கள், என்னென்ன நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்க? தேவையற்ற நபர்கள், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற பேச்சு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கான படிகளை நம்ம தடுத்து விட்டுறோம். நம்மளுடைய வெற்றியை அது தடுத்து விட்டுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் வெறும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் நான் விரும்புகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய பாவங்கள், நிறைய காரியங்கள், நிறைய இச்சைகள், நிறைய தேவையற்ற பேச்சுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் இது தவறு என்று எனக்கு தெரியுது, இந்த உறவு எனக்கு தேவையில்லாதது, என் குடும்பத்துக்கு தேவையில்லாதது, என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவையில்லாதது என்று எனக்கு அறிந்தும் ஒருவேளை உங்களால் வெளியில் வர முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே தவறு என்பது எப்படி நடக்கும் தெரியுமா? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம்
அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 19:12 நம்ம வாசிக்கலாம். தன் பிள்ளையை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களாக்கும். ஆமென், ஹalleluya. தன் பிள்ளைகளை உணர்வுகிறவன் யார்? முதலாவது ஒரு தவறு நம்ம வாழ்க்கையில எப்படி தெரியுமா அது வரும்? இந்த ஃபேன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறீங்களா? பைபிள் ரொம்ப பறக்குது. சங்கீதம் 19 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? முதலாவது பாவம் எப்படி தெரியுமா வரும்? ஐயோ தெரியாம செஞ்சிட்டேனே, ஐயோ தெரியாம இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், தெரியாம நான் பேசிட்டேன். அடுத்த லெவல் அந்த பாவம் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது பாருங்க. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். முதல்ல தெரியாம, ஐயோ தெரியாம செஞ்சிட்டேன், ஐயோ எனக்கு தெரியாம இந்த நம்பர் இடத்துல பேசிட்டேன். அடுத்த லெவல் பாருங்க, மறைந்து மறைந்து செய்கிற பாவமாய் அது மாறுகிறது. யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. தெரியாம மாடியில் போய் ஃபோனில் பேசுகிற காரியம், யாருக்கும் தெரியாம நைட்டு பேசுகிற காரியம், எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற படங்கள் மறைவான, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்க. அது ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அடுத்த லெவல் பாருங்களேன், 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பாருங்க, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். முதல்ல அது ஒரு தெரியாம நடந்த ஒரு மிஸ்டேக்கா ஆரம்பிக்கிறது, அப்புறம் அது ஒரு மறைவான ஒரு பாவமாய் மாறுகிறது. அடுத்த லெவல் பாருங்க, துணிகரமாய் அது மாறுகிறது. ஆமா, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் நடப்பேன், நான் அங்கதான் போவேன், அவங்க இடத்துல தான் பேசுவேன், நான் இப்படிதான் நடப்பேன் அப்படின்னு ஒரு துணிகரமான பாவமாய் மாறுகிறது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அது கடைசியில் எப்படி மாறுகிறது தெரியுமா? ஒரு மிஸ்டேக்காய் மாறுகிறது. அடுத்தது ஒரு மறைந்து செய்கிற ஒரு காரியமாய் மாறுகிற அந்த பாவம் துணிகரமாய் உங்களை செய்ய வைக்கிற பிசாசின் கிரியை. அது எதற்கு உங்களை லீட் பண்ணுகிறது தெரியுமா? எதற்கு நேராய் லீட் பண்ணுகிறது தெரியுமா? அது ஒரு பெரும் பாதகத்துக்கு உங்களை ஆளாக்கிவிடும். இன்றைக்கு பெரும் பாதகம், ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம், பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள நீங்க போகாமல் இருக்க இந்த மிஸ்டேக்ன்ற அந்த ஒரு ஸ்டேஜ்லயே அதை கரெக்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு ஒருவேளை ஒரு பாவத்துக்குள்ள ரொம்ப நான் உழன்று போயிட்டேன், இதுல இருந்து என்னால வெளியில வர முடியல, என்னால வெளியில வரணும்னு நினைச்சாலும் இது என்னால வெளியில வர முடியல, இந்த நபர் என்னை மிரட்டி கொண்டு இருக்கிறார், ஒருவேளை நீங்க சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த பாவம் பாருங்க, இன்னைக்கு நல்ல ஜாலியா இருக்கிறது போல இருக்கும், ஆனா நம்ம வாழ்க்கையை கெடுத்து விடும். நம்ம ஓட்டத்துல நம்ம ஜெயம் உள்ளவர்களா இருக்கணும். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் வேதம் சொல்லுகிறது. நம்ம பெற்றுக்கொள்ள முடியாம இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்ம ஜீவியத்தை கெடுத்து விடும். நம்முடைய வெற்றிகரமான, நீங்க ஒருவேளை இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க, இன்றைக்கு நம்மளுடைய லைஃப் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருந்தாதான் நம்மளை மதிப்பாங்க, இப்படிதான் இருந்தாதான் ரொம்ப கெத்து, ரொம்ப ஜாலியா இருக்கும். நீங்க ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் போகும் பொழுது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளாக ஒருவேளை நீங்க போகலாம், ஒருவேளை ஒரு வேலை அந்த காரியத்துக்கு நீங்க போகணும். இதெல்லாம் இந்த பாவம், இன்னைக்கு இருக்கிற இந்த அநித்தியமான காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை நாளைக்கு கெடுத்து விடக்கூடாது. உங்களுடைய சக்சஸை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய பெற்றோர் இத்தனை வருடங்களாய் உங்களை வளர்த்த அந்த நற்பேரை, நற்சாட்சியை இந்த ஒரு சின்ன பாவம் கெடுத்து விடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய ஓட்டம், நம்முடைய முடிவு ஜெயமா இருக்கணுமே. ஒரு நிமிஷம் இதற்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம் ஜெபத்தை கேட்கிறவர். என்ன பாவத்துல நீங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கண்களை மூடி நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் உங்களிடத்துல சொல்லுகிறார் என்றால், இந்த வார்த்தைகளெல்லாம் உங்களிடத்துல கேட்கிறது என்றால், அவர் உங்களை குறித்து அக்கறையோடு இந்த வார்த்தைகளை உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை குறித்து
ஆண்டவர் மிகவும் கரிசனை உள்ளவர். உங்கள் ஓட்டத்தை குறித்து மிகவும் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஓட்டம் ஜெயமாயிருக்கணுமே, உங்கள் முடிவு ஜெயமாயிருக்கணுமே. இன்றைக்கு இருக்கிற இந்த தடை செய்கிற காரியங்கள், இந்த உறவுகள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், ஆண்டவரே சொல்லிருங்க, ஆண்டவரே நீங்க கையை உயர்த்தணும் அப்படிலாம் நான் சொல்லல. உங்களுக்கு தெரியும், உங்கள் இருதயத்துக்கு உங்கள் இடத்துல இருக்கிற பாவங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும். தம்பி தங்கச்சி, இன்றைக்கு அந்த பாவங்கள் எல்லாம் உங்களுடைய ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. பிசாசு என்ன சொன்னா, அன்னைக்கு ஏவாள் இடத்துல இது ரொம்ப நல்லது, இது ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு இது நன்மையை தரும்னு சொன்னா, ஆனா சொன்னபடி நடந்ததா இல்லையே. இன்றைக்கு உங்கள் பார்வைக்கு அருமையா இருக்கிறது. அன்றைக்கு சிம்சோன் சொன்னா, என் பார்வைக்கு அருமையா இருக்கிறாள், என் பார்வைக்கு இனிமையா இருக்கிறாள். இன்றைக்கு உங்க பார்வைக்கு ஒருவேளை இது நல்லா இருக்கும், ஆனா இது உங்கள் ஓட்டத்துக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்கள் எதிர்காலத்துக்கு இது நல்லா இருக்காது. தம்பி, இந்த பாவத்தை இன்றையோடு நான் விட்டுறேன்னு சொல்லுவீங்களா ஆண்டவரிடத்துல? ஆண்டவரே, இந்த பழக்க வழக்கத்தை, இந்த தேவையில்லாத இந்த உறவை, ஆண்டவர் ஒருவேளை நீங்க சொல்லலாம், இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியலையே, என்னை மிரட்டி கொண்டு இருக்கிறாங்க, என்னை பயமுறுத்துறாங்க, என்னை பிளாக்மெயில் பண்றாங்க, நீங்க சொல்றீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வர எனக்கு ஞானத்தை தாங்க. ஹல்லேலூயா. அவர் தப்பி செல்லுகிற போக்கையும் அவர் உண்டாக்குகிறவர். ஆண்டவரே, நான் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள எனக்கு இந்த ஒரு போக்கை, ஹல்லேலூயா, எனக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு ஒரு போக்கை எனக்கு கொண்டு பண்ணுவீராக. இந்த பாவத்திலிருந்து நான் வெளிவர எனக்கு பலனை கொடுங்க. திரும்ப திரும்ப எழுகிறதும் விழுகிறதும் எழுகிறதும் விழுகிறதும் எத்தனை முறை நீ ஆண்டவரை நீ சிலுவையில திரும்ப திரும்ப அடித்துக் கொண்டிருக்கிறாய் சகோதரனே. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாள்ல, இந்த அக்டோபர் 31 என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஓட்டத்தை ஆண்டவரே பரிசுத்தமாய் ஓட நான் ஒப்பு கொடுக்கிறேன். யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, இது எனக்கு மட்டும்தான் தெரியும், நீங்க யோசித்து கொண்டு இருக்கவே முடியாது. ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயரத்துக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதெல்லாம் ஆசை. ஆனா ஒட்டி கொண்டிருக்கிற பாவங்கள், உங்கள் இருதயத்துல ஒட்டி கொண்டிருக்கிற பாவங்கள் உங்களை கீழே இழுத்து விடுமே. இதெல்லாம் வேண்டாம். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற ஓட்டத்துல நான் வெற்றியோடு ஓட இந்த பாவத்தை ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற பலனை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. தேவையில்லாத பேச்சு உறவுகள் வேண்டாம் ஆண்டவரே, தேவையற்ற பழக்க வழக்கங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த போதை பொருட்கள், போதை பழக்கத்துக்கு நீங்க அடிமையா இருக்கலாம். தம்பி, உன்னுடைய வாழ்க்கையை அது அழித்துவிடும். ஹல்லேலூயா. உங்கள் தலையை குனிய வைச்சிரும் அந்த காரியம். உன்னுடைய தலையை உயர்த்த ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா பிசாசோ உன் தலையை குனிய வைக்க, உன்னுடைய மானத்தை கெடுத்து விட இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில கொண்டு வருகிறானே. அதை நீ அடையாளம் கண்டுபிடித்து இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டேனா, இன்னைக்கு நீ ஆண்டவரே நான் இதை விட்டுறேன்ப்பா நீ சொல்லிட்டேனா, ஆண்டவர் உனக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரே. அது வேணுமா, இல்ல இன்னைக்கு இருக்கிற இந்த போதை பழக்கம் வேணுமா? நீ இன்னைக்கு முடிவு செஞ்சிரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த பலிபீடத்துல. எங்களை ஆண்டவரே எங்களை கிடத்தி விடுகிறோம் அப்பா. எங்களை ஒரு விசையாய் கழுவுவீராக. எங்கள் பாவங்களார எங்களை கழுவுவீராக. ஆண்டவரே, எங்கள் கண்களை கழுவுவீராக. நாங்கள் பேசின இச்சையான வார்த்தைகள், எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கழுவுவீராக, கழுவுவீராக. இருதயத்தின் சிந்தனைகள், யோசனைகள் கழுவுவீராக. கழுவும் திருரத்தாலே சொல்லுங்க ஆண்டவரே, கழுவும். கரை நீங்க இருதயத்தை
என்னை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என்னை கழுவுமே, என்னை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கல்வாரியின் அன்பினையே கண்கள் விரை ஓடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்கள் விரை ஓடி வந்தே. கழுவும் தீரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. என்னை கழுவுங்கப்பா, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ரத்தத்தினாலே கழுவுங்க. என் சிந்தையை கழுவுங்க, என் எண்ணங்களை கழுவுங்க. சொல்லுங்க, பார்வையை ஆண்டவரே உமக்கு உகந்ததா இருக்கட்டும். இந்த ரத்தமே கரை நீங்க இருதயத்தை. இன்னொரு விஷயம், கல்வாரியில் அன்பினையே கண்டு விரை ஓடி வந்தே. சொல்லுங்க சப்பா, இப்படி கல்வாரி சிலுவை நடையில வருகிறேன். என்னை பரிசுத்தமாய் ஜீவிக்க, பாவத்தை உதறிவிட்டு போட. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை என்னை கழுவும் திருரத்தாலே ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை ஆழத்துல தூக்கி எறிகிறவர். ஹல்லேலூயா. ஆழத்துல போட்டு விடுகிறவர். தன் முதுகுக்கு பின்னாடி அதை தூக்கி போட்டு அதை ஒருபோதும் நினையாத தேவன். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை கழுவி, ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே ஜீவியத்தை பரிசுத்தமாக்கி எனக்கு ஒரு புதிய ஸ்டார்ட்டை, எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவரே எனக்கு தாங்க. கேளுங்க, நீங்க கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் அப்படியே செய்வார். உள்ளத்திலிருந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த பாவ வாழ்க்கை இன்றையோடு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இன்றையோடு அது நிறுத்தப்படட்டும். அந்த பழக்க வழக்கத்துல இன்று ஆண்டவரே ஒரு விடுதலை எனக்கு தருவீராக. ஆண்டவரே அந்த உறவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய துவக்கத்தை நீர் உண்டு பண்ணுவீராக. வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணுவீராக. ஒரு பரிசுத்தமான ஒரு ஓட்டத்தை ஓட இவர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை நீர் தருகிறதற்காக நன்றி அப்பா. நீர் பாவங்களை கழுவி விட்டதற்காக ஸ்தோத்திரம். புது வாழ்க்கை, புது துவக்கத்தை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பழவைகள் ஒளிந்து போனது எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா பாவங்களையும் இன்றோடு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இனி அந்த பக்கம் நான் எட்டி பார்க்க மாட்டேன். இனி அந்த நபரோடு எனக்கு உறவு இல்லை. ஹல்லேலூயா. நான் வெற்றியின் பாதையில நான் போக போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழுகிற அந்த பலத்தை தாங்க. நம்ம பாருங்க, நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம பலவீனமானவர்கள் தான், மனிதன் பலவீனமானவன் தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்ம பலத்தை கேட்கும் பொழுது இந்த பாவத்தை எதிர்த்து நிற்க, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழும்பும் பொழுதும் படுக்கைக்கு போகும் பொழுது ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழணும். நீங்கள்
வேதத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள் உச்சத்துக்கு போனாங்க. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் பாவம் வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பாவம் வந்தது. பாவம் வந்த உடனே அவர் குற்றப்படுகிறார், ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறார். ஆண்டவர் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை தருகிறார். உச்சத்தில் அவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தாவீதை உயர்த்தி வைத்திருந்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கு மேலே எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேலே என் வாழ்க்கை மாறாது நீங்கள் ஒருவரும் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் புதிய வாழ்க்கையை தருகிறவர், புது துவக்கத்தை நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஓட்டம் ஜெயமா இருக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம யோசேப்போடைய ஓட்டத்தை நம்ம பார்த்தோம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு நபருடைய ஓட்டம் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். 2 சாமுவேல் 18:22. சாத்தோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படி ஆனாலும் கூஷின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்பி கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படிக்கு உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். இந்த சம்பவம் நீங்கள் வாசித்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அநேகர் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. இந்த வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அநேக இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் இருக்கிறது. வேதம்னாலே போர் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் வேதத்தை நேசித்து அதில் என்ன இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், அப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்போடு வாசிக்கும் பொழுது பாருங்களேன், இந்த வேதத்தை உங்களால் கீழேயே வைக்க முடியாது. அந்த யூத்தில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இப்போ படித்து கொண்டிருப்பீங்க. எத்தனை பேர் படித்து கொண்டிருக்கிறீங்க? ஓகே. எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டீங்க? நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்குமே கை தூக்கல. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளில் பாருங்களேன், உங்கள் லைஃப்லாம் பயங்கர பிஸியாக மாறப்போகிறது. நீங்கள் வேலைக்கு போகணும், அடுத்து நிறைய சகோதரிமார்கள் வந்துருக்கிறீங்க, அடுத்த லெவல் உங்கள் லைஃப்பில் திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது, அடுத்தடுத்து காரியங்கள்லாம் நீங்கள் போகும் பொழுது உங்களோட லைஃப் ரொம்ப பிஸியாகி உங்களால் வேதத்தை வாசிக்க முடியல நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இந்த டைமில் பாருங்கள், இந்த டைம் உங்களுக்கு எவ்வளோ டைம் நீங்களே யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு ஒரு டாஸ்க், மென்டல் டாஸ்க் கொடுக்குறேன். காலையில் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க சொல்லுங்கள். உங்கள் இருதயத்திலே நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததுல இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் என்னென்ன வேலைலாம் செய்கிறீங்க பாருங்கள். என்னென்ன வேலை செய்கிறீங்க? 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? படுக்கைக்கு எத்தனை மணிக்கு போகிறீங்க? அநேகர் படுக்கைக்கு போகிறது 9 மணி ஆனாலும் தூங்குறது 11 மணி 12 மணி. அதில் ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. ஆனால் 1 மணி நேரம் கூட நம்ம ஆண்டவருக்காக செலவு பண்ணாமல், வேதத்தில் ஜெபிப்பதில் நம்ம செலவு பண்ணாமல் எவ்வளோ நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? காலையில் எழும்புனதுலேருந்து நீங்களே யோசித்து பாருங்களேன். அந்த ஃபோன் எடுத்துகிட்டு உட்கார்ந்தா போதும், டைம் ஆகிறதே தெரியல. சாப்பிடவா என்று அம்மா சொன்னால் அப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம், அப்படியே தூங்கிடுவோம். திரும்ப எழுந்தோடனே டிவி, ஃபோனு, இப்படியே நம்ம வாழ்க்கை பாருங்கள் ஒரு யூஸ்லெஸ்ஸாக போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வேதம் பாருங்கள் விலையேற பெற்றது. இது நம்ம வாசிக்க இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால் நற்குணசாலிகள் ஆகிறார்கள். வேதத்தில் நம்மளுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகள் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. எவ்வளோ நேரம் நீங்களே யோசித்து பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம், எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நிறையா நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். யாருமே வேஸ்ட் பண்ணலையா? நிறைய வேஸ்ட் பண்ணுறோம், உண்மைதான், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு முடிவெடுங்க, நான் டெய்லி இந்த வேதத்தை நான் வாசிப்பேன், நான் ஜெபிப்பேன் என்று ஒரு முடிவெடுங்க. இந்த காரியத்தை பாருங்கள். என் மகனே, சொல்லும்படிக்கு உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? யோவாப் அகிமாஸை பார்த்து சொல்லுகிறார், தாவீதுடைய ஜனங்களுக்கும் அப்சலோமுடைய ஜனங்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது.
அப்சலோம் தாவீதின் மகன்தான். ஆனால் தாவீதுக்கு விரோதமாய் அவன் எழும்பி ஒரு யுத்தம் நடக்கு. 2 டீமுக்கும் ஒரு யுத்தம் நடக்கு. தாவீது அப்சலோம். அப்சலோம் யாரு? தாவீதுடைய மகன். தாவீது சொல்லுகிறார், நீங்கள் யுத்தத்துக்கு போங்க, ஆனால் அப்சலோமுக்கு ஒன்றும் நடக்காம, என் மகனுக்கு ஒன்றும் நடக்காம பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, அந்த யுத்தத்தில் அப்சலோம் இறந்து போகிறார், அவர் மடிந்து போகிறார். இந்த செய்தி ராஜாவுக்கு நான் கொண்டு போய் சொல்லுகிறேன் என்று ஒரு நபர், அதாவது அகிமாஸ் என்ற அந்த நபர் யோவாபை படைத்தலைவனை பார்த்து சொல்லுகிறார், நான் போய் இந்த செய்தியை நான் போய் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபரை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு சொல்வதற்கு நல்ல செய்தி இல்லையே, இது ராஜாவுக்கு அது மகிழ்விக்கிற செய்தி இல்லையே, இது ராஜாவோட இருதயத்தை சந்தோஷப்படுத்தாதே, இது துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாச்சே, இதை போய் நீ சொல்ல போறியா, இதை போய் நீ சொல்ல போறியா? இன்னைக்கு நம்ம ஓட்டம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? ஃபோன் எடுத்து, உனக்கு என்ன ஆச்சு தெரியுமாடி, அவன் என்ன பண்ணான் தெரியுமாடி, இல்லை இப்படிப்பட்ட பேச்சு தான் நம்முடைய வாயிலிருந்து வருகிறது. நல்ல செய்தியே இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது? உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? எல்லாரும் வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளை டிவியில் போட்டிருக்கிறாங்க இல்லையா? 22ஆம் வசனம் கடைசி பகுதியை பாருங்க. உனக்கு நல்ல செய்தி, எல்லாரும் வாய்களை திறந்து வாசிங்க, தமிழ் எல்லாருக்கும் வாசிக்க தெரியும் நான் நினைக்கிறேன். உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? திரும்ப சொல்லுங்க. செய்தி இல்லாத இருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? இனிமேல் நீங்கள் ஒரு ஃபோனை எடுத்து யாருக்காவது பேசணும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யோசிங்க, நல்ல செய்தி இருக்கா, கெட்ட செய்தி இருக்கா, தேவையற்ற செய்திகள். இன்னைக்கு ஃபோன் எடுத்து பேசுகிறது இல்லை, டக்குன்னு வாட்ஸ்அப்பில் என்ன ஃபார்வர்ட் பண்ணுகிறோம், தேவையற்ற காரியங்கள், உபயோகமான காரியங்களையே இல்லை, பிரயோஜனமற்ற காரியங்கள். நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு, சகல பிரயோஜனத்திலும் சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, வாயின் வார்த்தையோ சொற்களோ வறுமையை மாத்திரம் கொண்டு வரும், வாயின் பேச்சோ வறுமையை மாத்திரம் கொண்டு வரும். இன்றைக்கு வாலிபர்களாக இருக்கிற நம்ம எப்படி ஓடுறோம்? நல்ல செய்தி கொண்டு ஓடுறோமா, இல்லை மற்றவர்களை குறித்ததான செய்திகளை ஓடுறோமா, இல்லை வீணான ஓட்டத்தை, வீணான ஒரு நியூஸ் கொண்டு வந்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீதிமொழிகள் 31:26 வாசிங்களேன். நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது. அவங்க வாயை திறந்தாலே எப்படி இருக்கான்? ஞானமுள்ள வார்த்தைகள் வருகிறதாம். இன்னைக்கு நம்ம வாயை திறந்தா என்ன மாதிரி வார்த்தைகள் வருகிறது? கெட்ட வார்த்தை ஒரு பக்கம், குறை சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு பக்கம், பெற்றோரை திட்டுகிற வார்த்தைகள் ஒரு பக்கம். இன்னைக்கு நம்ம நாவின் வார்த்தைகளை குறித்து மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோரை, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற அந்த குடும்பத்தை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் நாவினால நீங்கள் அவமதிக்க கூடாது. வாயினால் வார்த்தைகள்னால எத்தனை முறை உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் வேதனைப்படுத்திருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று சொன்ன வசனத்தை போல உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை குறித்து நீங்கள் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரத்தன் தாத்தா இப்போ ரீசண்டாக இறந்து போயிட்டார் இல்லையா? அவர் ஒரு காரியத்தை சொன்னாராம். ஒருத்தருடைய ஒரு இரும்பை எதாலையும் அழித்து விட முடியாது, அயனை டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. ஆனால் அதோடைய துரு பாருங்க, ரஸ்ட் பாருங்க, அந்த இரும்பை அந்த துரு என்ன பண்ணிவிடும்? வேஸ்ட் ஆக்கிரும் இல்லையா? இரும்பை யாராவது அழித்து விட முடியுமா? அதை தீயில போட்டாலும் அப்படி தான் இருக்கும், தண்ணியில் போட்டாலும் அப்படி தான் இருக்கும். அடித்து உடைச்சாலும் ஒருவேளை அதோட ஷேப் மாறும், ஆனால் அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அதோடைய துரு வந்து விட்டது அப்படின்னா, அதில் துரு படிஞ்சிருச்சுன்னா அது ஒரு வேஸ்டான ஒரு பொருளாய் மாறி விடுகிறது. அதே போல ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, அவனை தவிர. இன்னைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால
ஒருவேளை நம்முடைய ஓட்டத்தில் பின்னடைவை சந்தித்திருக்கலாம். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் உங்களோட பேச்சு ஒருவேளை நல்ல ஞானம் இல்லாத ஒரு பேச்சாக இருக்கலாம். இத்தனை நாள் தேவையற்ற பேச்சுகளை நீங்கள் பேசி கொண்டிருக்கலாம். பெற்றோரை நீங்கள் குறை சொல்லியே வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு முடிவை எடுங்க. என் வாயிலிருந்து தேவையில்லாத பேச்சு, குறை சொல்லுகிற காரியம் வராது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த குடும்பத்தில் நான் பிறந்ததுனால தானே நான் இப்படி இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு எதுவுமே தரலையே, எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லா படிக்க வைக்கல, எங்கள் அப்பா அம்மா எனக்காக ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் ஒரு வேளை உங்கள் பெற்றோரை நீங்கள் குறைவாய் நீங்கள் பேசியிருக்கலாம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். நல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஐஸ்வர்யமுள்ள பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி அல்ல, உங்கள் பெற்றோர் எப்படியா இருந்தாலும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். காலேப், யோசுவா 2 நபர்கள் இருந்தாங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. ஒரு ஊரை வேவுக்காரர்களை அனுப்பி அங்கே போய் யோசுவா மோசே பார்த்து வர சொல்லுகிறார். இந்த ஊர் எப்படி இருக்கிறது நீங்கள் போய் பாருங்கள், நம்ம யுத்தம் செய்து இந்த இடத்த நம்ம வெற்றி ஜெயித்து கொள்ளலாமா அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அந்த வேவுக்காரர் எல்லாம் போயிட்டு சொல்கிறாங்க, ஐயோ இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அங்கே பலவான்கள் இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் மடிந்து போயிடுவோம், நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நம்ம ஒழுங்காமல் போயிடுவோம் என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பின வேவுக்காரர் மத்தியில் அவங்களோடு கூட போன காலேபு யோசுவாவும் என்ன சொன்னாங்க தெரியுமா? 14ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம், சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? முந்தின அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே ராட்சத பிறவினர் ஏனோக்கின் குமாரர் ராட்சதர்களையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஒரு கூட்டம் துர்ச்செய்தியை பரப்புறாங்க, இன்னொரு 2 பேர் மாத்திரம் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், இது நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம், நம்ம நல்லா இருப்போம் என்று சொல்லி பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுறாங்க. நெகட்டிவான ஒரு சம்பவத்தை தான் அவங்களும் பார்த்துருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் பார்த்து வந்த தேசம் ஒரே தேசம்தான். ஆனால் அந்த தேசத்தில் ராட்சதர்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம், இவங்களும் அந்த ராட்சதர்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் பாருங்க, அது நல்ல தேசம், ஆண்டவர் நமக்கு தருவார் என்று அவங்க பாசிட்டிவாக பேசினாங்க. நீங்கள் முடிவில் வேதத்தை நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்க, காலேபும் யோசுவா மாத்திரம் அந்த நல்ல தேசத்தை, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டாங்க. அவங்களுடைய ஓட்டம் மாத்திரம் ஜெயமா இருந்தது. மற்றவர்கள் எல்லாம் அந்த வழியிலேயே மடிந்து போயிட்டாங்க, வழியிலேயே அந்த வனாந்திரத்திலே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ப்ராமிஸ் லேண்டை அவங்க சுதந்திரிக்கல. ஏன் தெரியுமா? வாயின் வார்த்தை. இன்றைக்கி நம்ம ஓட்டத்தை அப்படியே நடுவுலையே ஸ்டாப் பண்ணிடுறது நம்முடைய வாயின் வார்த்தை. ஒரு வேளை இருக்கிறது தானே நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லலாம். இருக்கிறத கூட ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் இதற்காக நம்ம ஜெபிச்சிடலாமா? எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ காரியங்கள் குறித்து நீங்கள் உங்கள் பெற்றோரை ஏசுனீங்க. இந்த குடும்பத்தில் பிறந்தனால தான், இதனால தான், என் அப்பானால தான், எங்கள் அம்மானால தான், இந்த இடத்துல நான் இருக்க போய் தான் ஒரு வேளை நீங்கள் அப்படிலாம் நீங்கள் பேசியிருக்கலாம்.
இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை உங்கள் வாயின் வார்த்தை உங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தடையாக இருக்குமானால் அது வேண்டாம் சகோதரி, நீங்கள் விட்டு விடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வாயை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் என் நாவுக்கு காவல் வையும். தேவையில்லாத வார்த்தைகள், துர்ச்செய்திகள், நல்ல செய்தி இல்லாத இருக்கையில் ஓடுகிறது என்ன? நம்ம ஓடி ஓடி போய் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா? மற்றவருக்கு பயனுள்ளதா இருக்கிறதா? மற்றவருடைய வாழ்க்கைக்கு நல்ல காரியங்களை பயக்கிறதா இருக்கிறதா? இல்லையே. வீண் பேச்சோ வறுமையை மாத்திரம் உண்டு பண்ணும். இன்றைக்கு நம்ம ஆஸ்தி உள்ளவர்களாய் நம்ம வாழணும்னு ஆசையா இருக்கிறது, ஆனா பேச்சோ அதற்கு உகந்ததா இல்லையே. நம்ம வாயின் வார்த்தைகள் எத்தனை நேரம் பெற்றோரை வேதனைப்படுத்தி இருக்கிறீங்க. ஒருபோதும் உங்க பெற்றோரை வேதனைப்படுத்திடாதீங்க, அது உங்க வாழ்க்கைக்கு நல்லதே இல்லை. பிரியமானவர்களே, பெற்றோர் இருதயத்தை நீங்க குளிர பண்ணணும். ஒண்ணுமே இல்லைனாலும், ஒரு பைசா இல்லைனாலும், எனக்கு காசு இல்லாதனால நான் படிக்கல, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அம்மா பார்த்து சொல்லுங்க, பரவாயில்லம்மா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பரவாயில்லப்பா, நீங்க வேதனைப்படாதீங்கப்பா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படி நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா ஒண்ணுமே இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனக்கு ட்ரெஸ் இல்லை, எனக்கு ஷூஸ் இல்லை, எனக்கு ஃபோன் இல்லை, இப்படியெல்லாம் நீங்க பேசி பேசி உங்க ஆசீர்வாதத்தை கெடுத்துறாதீங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரின் இருதயத்தை நீங்க வேதனைப்படுத்திடாதீங்க. நீங்க ஒரு வேளை நீங்க வேதனைப்படுத்திட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் பேசின வார்த்தைகளை எனக்கு மன்னிங்க, நான் பேசின வார்த்தைகளை எனக்கு மன்னிங்க. என் பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மகனாக மகளாக என்னை மாற்றுங்கப்பா. என் நாவை காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் அப்படியே அந்த டென்ஷனில் நாம் பேசிடுறோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, என் பெற்றோரை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. என் பெற்றோரை நான் வேதனைப்படுத்த, எவ்வளோ ஒரு குடிகார தகப்பனாக இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு தகப்பன். தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஒரு நாள் வரும், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை, நீங்கள் பொறுத்திருந்த அந்த காரியத்திற்கான ஆசீர்வாதத்தை, நீங்கள் சகித்து கொண்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2 நபருடைய ஓட்டத்தை பார்த்தோம். முதலாவது யாருடைய ஓட்டத்தை பார்த்தோம்? யோசேப்போடைய ஓட்டத்தை பார்த்தோம். 2வதாக அகிமாசின் ஓட்டத்தை பார்த்தோம். கடைசியாக ஒரு சகோதரியோட ஓட்டத்தை நம்ம பார்க்கலாமா? யோவான் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 4:28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். இங்கே ஒரு ஓட்டத்தை இந்த சகோதரி ஓடுகிறாங்க. என்ன ஓட்டம் தெரியுமா? கிறிஸ்துவை சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு ஓட்டம், கிறிஸ்துவை பற்றி பேசுகிற ஒரு ஓட்டம். இந்த சகோதரி பாருங்க, குடத்தை வைத்து விட்டு அவர் ஊருக்குள்ளே போய், இவள் வந்து பாருங்கள், இவர் கிறிஸ்துதானோ என்று சொல்லுகிற ஒரு ஓட்டம். அது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு குறைவாக, ஒரு டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் எல்லாமே பார்த்தாங்க. ஆனால் அந்த சகோதரி பாருங்க என்ன செய்கிறாங்க? குடத்தை வைத்து விட்டு ஆண்டவரை பேச ஓடுகிறாங்க, ஆண்டவரை சுமந்து கொள்கிறாங்க. குடத்தை வைத்துட்டு ஆண்டவரை சுமந்து கொண்டு ஓடுகிற ஒரு ஓட்டம். சில நேரம் ஆண்டவரை நம்ம சுமந்து கொண்டு போகணும் என்றால் சில பாரங்களை நம்ம இறக்கி வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீக்கு எப்பொழுதுமே என்ன பாரம்? தண்ணி வேணும், தண்ணி எடுக்க போகணும், இந்த டைமில் நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும், தண்ணி கிடைக்காது, இப்படியே ஒரு பாரம். ஆனால் அந்த பாரத்தை அவங்க இறக்கி வச்சுட்டு ஆண்டவருக்காக ஓடுகிற ஒரு ஸ்திரீயாய் நம்ம பார்க்கிறோம். எலிசாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள்
19ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 19:20-21. அப்பொழுது அவன் மாடுகளை மைக்கில் வாசிப்பீங்களா? 1 ராஜாக்கள் 19:20-21. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர்மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகள் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இங்க எலிசாவுடைய ஓட்டத்தை பாருங்க. என்ன செய்கிறார்? அந்த 20ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கும் பொழுது, அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. ஹalleluya. எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? நான் ஆண்டவருக்காக நான் ஓட போகிறேன், ஆண்டவரை நான் சுமந்து செல்ல போகிறேன், அந்த அபிஷேகத்தை நான் சுமந்து செல்லணும் என்றால் இந்த மாடுகள் எல்லாம் இங்க பாருங்க, 21ஆம் வசனத்துல பாருங்களேன், ஒரு ஏர் மாடுகளை எடுத்து பிடித்து ஏரின் மரமூட்டுகளை அதையெல்லாம் சமைத்து அக்னியினால் சுட்டெரித்துட்டு அவன் என்ன செய்கிறார்? எலியாவுக்கு பின்னே செல்லுகிறார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்க முடியாமல் இருக்கிற காரியம் என்னன்னு தெரியுமா? நம்முடைய பாரங்கள் தான். நம்முடைய பாரங்கள் என்று சொல்லும் பொழுது லூக்கால ஒரு வசனம் இருக்கிறது. லூக்கா 21ஆம் வசனம் 34ஆம் வசனம். இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 21-34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் குடிவெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய இருதயத்தை பாரப்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன பாருங்களேன். பெருந்தீண்டினாலும் குடிவெறியினாலும் லௌகீக கவலையினாலும் நம்முடைய இருதயம் பாரமடையாதபடிக்கு. நம்ம இருதயத்தில் அநேக பாரங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை சுமந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம். தோளில் குடும்ப சுமை இருக்கிறது. நான் வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு போனாதான் என் குடும்பத்தை நடத்தணும், நான் முன்னேறி வரணும், ஆனால் வேலை இல்லையே, நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேனே, நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேனே, நான் ஒரு சிட்டியில் இருந்திருந்தா எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும், நான் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால தான் எனக்கு எதுவுமே கிடைக்கல. இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய நிலைமையை குறித்து நீங்கள் பாரத்தோடு உட்கார்ந்துருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு அழகில்லை, எனக்கு படிப்பில்லை, எனக்கு ஞானம் இல்லை, இதெல்லாம் இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு வேளை உங்கள் பாரத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். பிரியமானவர்களே, இங்கே இந்த வசனங்களை வாசித்தோம் இல்லையா? எலியா இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் என்ன பண்ணுச்சு? அவரை அந்த உலக காரியத்திலேயே உழன்று கொண்டு இருக்க வைத்தது. ஆனால் எப்பொழுது அவர் எல்லாவற்றையும் எரித்து அக்னினால் சுட்டெரித்து எல்லாவற்றையும் முடித்தாரோ அப்பொழுது அவரால் எழுந்து எலியாவுக்கு பின்பாக ஓட முடிந்தது. அதே போல தான் அந்த சமாரியா ஸ்திரீ என்ன செய்தார்கள்? குடத்தை வைக்கும் பொழுதுதான் அவங்களால எழுந்து ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல முடிந்தது. நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், எனக்கு ரொம்ப ஷை, உங்களை மாதிரிலாம் நான் மைக் பிடிச்சலாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன், அப்படி ஒரு வேளை சொல்லலாம். நம்முடைய பேச்சே ஆண்டவரை பிரதிபலிக்கதா இருக்கணும். நம்ம யார்கிட்டையாவது பேசணும்னா அவங்க சொல்லணும், நீங்கள் சொன்ன அட்வைஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த பையனை பார்த்தாலே எவ்வளோ நல்லா டீசெண்டாக இவ்வளோ நீட்டாக ஆண்டவர் பிள்ளை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். நம்ம நடை உடை பேச்சு எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கிறதா இருக்கணும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கே பாரமாக இருக்குது, எனக்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி அந்த பாரத்தை எல்லாவற்றையும் நம்ம இறக்கி வைக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை குறித்து பாரமாக இருக்கலாம். ஸ்திரீ என்ன செய்தாங்க? அந்த குடத்தை வைத்து விட்டு ஓடி போனாங்க. ஹalleluya. இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் தோளில் இருக்கிற பாரங்கள் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்தா கூட நாளைக்கு இந்த காரியம் செய்யணுமே, எப்படி செய்வேன், இது எப்படி நான் முடிப்பேன், இப்படி உங்கள் இருதயத்தில் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறதா?
இன்றைக்கி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைக்க போகிறோம். நீங்கள் இறக்கி வச்சா போதும், மீதியான காரியத்தை ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹாட் ஏர் பலூன் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அந்த பலூனில் மேலே அப்படி ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா? அதில் பார்க்கும் பொழுது உள்ள மணல் சாக்கில் மணல் போட்டு ஒரு பையாக வச்சுருப்பாங்களாம், மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்களாம். அது மேலே போக போக இன்னும் ஹைட் போகணும், இன்னும் ஹைட் போகணும்னா அந்த மூட்டைகளை ஒன்று ஒன்றா கீழே ட்ராப் பண்ணுவாங்களாம், கீழே அதை போட்டுருவாங்களாம். அந்த 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 பாரத்தை எல்லாம் அவங்க கீழே போட போட அந்த பலூன் அப்படியே மேலே போகுமா. இன்னைக்கு நம்ம உயர்ந்து போகணும், நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கணும், ஆண்டவரை சுமந்து செல்லணும், நம்ம ஓட்டத்தில் ஜெயமாக இருக்கணும்னா தேவையற்ற பாரங்கள் அநேகம் இருக்கிறது. அந்த பாரத்தெல்லாம் நம்ம இறக்கி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு இறக்கி வச்சுட்டு ஆண்டவரிடத்துல சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஓட்டத்தை ஓட எனக்கு பலன் தாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.